அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதுச்சேரியில் இருக்க கோயில்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி புதுச்சேரி திரௌபதி அம்மன் கோயிலை பற்றி பார்ப்போம். புதுச்சேரியில் நகரத்துக்கு மத்தியில் ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் வீதியில் இந்த திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. இது மிக பழமையானதுன்னு சொல்கிறாங்க. 1728 ஒரு மணி அடித்து வச்சுருக்குறாங்க. அதுலேருந்தே இதனுடைய பழமையை தெரியலாம். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, அம்மன் உற்சவர் அதை விட பழமையானவரான், மூலவரை காட்டிலும் உற்சவர் பழமையானவரான். எப்படின்னு சொன்னால், செஞ்சியில் ஆங்கிலேயர் ஆட்சி இருந்திருக்கு. அங்கே முகலாய பேரரசு சண்டை வந்திருக்குது. அந்த போரில் முகலாயர் பிடிச்சிருவாங்க, நம்ம கோயிலை அழிச்சிருவாங்கன்னு நினச்சி மூலவர் இருக்கட்டும், உற்சவரை காப்பாற்றணும், உற்சவரை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அந்த பாண்டிச்சேரிக்கு உளுந்து முட்டையை சொல்லிட்டு வண்டியில் வச்சு உளுந்து முட்டையை சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வரும்போது சோதனை சாவடி இருக்குது. அந்த பிரெஞ்சு ஆட்சிக்கும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கும் இடையில சோதனை சாவடி இருக்குது. அந்த சோதனை சாவடியில் என்ன வண்டியில் என்னன்னு கேட்டிருக்காரு அந்த ஆஃபீஸர். அவங்க உளுந்து முட்டைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவுத்து பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவுத்து பார்த்தா நிஜமாவே உளுந்தா போச்சு. என்னடா இது, நம்ம அம்மனை கொண்டு வந்தோம், அது உளுந்து முட்டையாக போயிடுச்சுன்னு அவங்களுக்கு வருத்தமும் ஆச்சரியமுமா இருந்துச்சு. சரின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. தர்மராஜா வீதியில் புதுச்சேரியில் கொண்டு வந்து பார்த்தா, அவுத்து பார்த்தா அம்மனை அழகாக அமர்ந்திருந்தாலாம். அந்த அம்மனை சரின்னு உற்சவராக வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இங்கே ஈஸ்வரன் கோயில் இருந்ததுனால தர்மராஜா ஈஸ்வரன் கோயில்னு வச்சுட்டாங்க பேர். திரௌபதி அம்மன் மட்டும் செஞ்சியிலேருந்து கொண்டு வந்தது. பின்னர் தர்மராஜா விக்கிரமும் தேர்வு செய்யப்பட்டது. கோவில் வாசலில் கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது. அங்கே 2 சிங்கம், அது உள்ளே நுழைஞ்ச உடனே 2 சிங்கம் இருக்குது. நடுவில் முத்தாள் ராவுத்தர் இருக்கார். அது என்ன காரணம்னு தெரியல, சிற்பமாக இருக்கார். அப்புறம் திருவிழாவும்போது பெரும்படலிட்டு மதுபாமிசத்தோடு சாப்பாடு போடுறாங்க. மேலும் விநாயகர் மாரியம்மன் சன்னதி உள்ளது. பராசக்தி 12 கையிலோட சுதசிற்பமாக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா மாரியம்மன் சன்னதி இருக்குது, சுதசிற்பமாக இருக்குது. போத்தராசா சுதசிற்பம் இருக்குது. போத்தராசா சிறிய வடிவில் திரௌபதி அம்மனுக்கு காவல் தெய்வமாகவும் இருக்கார். அனுமன் சிறிய மண்டபத்தில் இருக்கார். உற்சவர் மண்டபத்தில் விநாயகர், கிருஷ்ணன், திரௌபதி, தர்மர், அர்ஜுன், பராசக்தி இருக்காங்க. இந்த பராசக்திக்கு 16 கைகள் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்தில் 4வது வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா நடக்குது. அதை அக்னி வசந்த விழான்னு சொல்கிறாங்க. 3 நாள் நடக்கும், இல்லாட்டா 18 நாள் நடக்கும். அந்த வருஷத்து நிதியை பொறுத்து 3 நாள் நடந்தாலும் கூட 18 நாட்கள் சேர்ந்து தான் இந்த மகாபாரதம் படிப்பாங்க. அந்த மகாபாரதத்தை இங்கே அத்தனையும் திருவிழாவாக என்னென்ன கதை இருக்கோ மகாபாரதம் அத்தனையும் திருவிழாவாக கொண்டாடப்படுறது. திரௌபதி அம்மன் கோவிலில் கட்டாயம் தீமிதி திருவிழா இருக்குது. அது எதுக்காக இருக்குன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். பதிவு போடுங்கள், கமெண்ட் போடுங்கள், லைக் பண்ணுங்கள்.